ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் கடையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதே அளவுக்கு பச்சைப்பருப்பு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் ஒரு காய் தான் எடுத்துருக்கேன். தோல் நீக்கி இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி விட்டுடுங்க. இந்த பருப்பும் காயும் சமமாக வேகிற அளவுக்கு, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, இது கடையல் தான், திக்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் குக்கர் மூடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. அப்படியே மூடிடலாம். குக்கர் கலந்து விடுங்க. அஞ்சு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரண்டி அழியே அப்படியே பருப்பு மலர்ந்துருக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப கடைஞ்சிட வேண்டாம். பீர்க்கங்காய் பருப்பெல்லாம் கொஞ்சம் தெரியணும். நம்ம இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். சீரகம் 1/4 டீஸ்பூன். சோம்பு 1/4 டீஸ்பூன். 2 வரமிளகாய். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை. 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்துட்டு. இங்கே பாருங்கள், நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறத அப்படியே தாளிப்பில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீர்க்கங்காய் சாதத்தில் ஊற்றி கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மல்லி இலை தூவிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.